கைஸ் என்னடா இவன் ரெயின் கோட் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு காலைல கொஞ்சம் பரவாயில்லைங்க, மழை கொஞ்சம் விட்டுருக்குது. ஸோ அதனால் லாகின் பண்ணினேன். ஒரு 9 o'clock கரெக்டாக வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரைடு பக்கத்துலேயே வந்து ஹிந்து காலேஜில் வந்து ட்ராப் பண்ண மாதிரி ஒரே ஒரு ரைடு மட்டும் நமக்கு அசைன் ஆகிடுதுங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுறோம், அடுத்த ஆர்டர் வருமா என்னென்னு தெரில. மேகம் வேறு இன்னும் அப்படியே தாங்க இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 3 ரைடு முடிச்சு 4வது ரைடு பார்த்திங்கன்னா வெள்ளமடம் பக்கத்தில் வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணிட்டு நல்லா மழை பெஞ்சிடுச்சு, ஓரமாக நிப்பாட்டிட்டேன். அது பக்கத்தில் தாங்க வந்து இந்த D2A அக்வாரியம்னு சொல்லிட்டு ஒரு மீன் கடைங்க. ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலிகேட்டர் மீனுன்றாங்கல்ல, அந்த மீன் வந்து ஷோகேஸில் வச்சுருந்தாங்க, சேல்ஸுக்கு தானா. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாயாங்க. இது வந்து 1.5 வயசு ஆகுதான் இந்த மீனுக்கு. இந்த மீனுக்கு ஏதாவது ஃபுட்டு ஏதாவது எப்படி போடுவீங்க என்னென்னு சொல்லி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது உயிருள்ள மீன் இருக்குல்ல, குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள மீன் தான் வந்து போடுவோம், செத்த மீன்லாம் வந்து போட்டால் அது சாப்பிடாதாங்க. அது வந்து அப்படி பார்த்திங்கன்னா வேட்டையாடி தான் சாப்பிடும். நாங்கள் இப்போ கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் வந்து உள்ளே எடுத்து போட்டாங்க. அது எப்படி வேட்டையாடுதுன்னு பாருங்களேன். அந்த என்ன சொல்கிறது, இந்த டேங்க்கில் அதால் திரும்பவே முடியல, அவ்வளோ லென்த்தான மீனாக இருக்கா. ஸோ அதனால் திரும்பவும் முடியல. ஆனாலும் அது விடுற மாதிரி இல்லைங்க. அது எப்படி சொல்லி வேட்டையாடி தான் அந்த மீன் வந்து சாப்பிட்டுச்சின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்களேன், லைவாக வந்து வீடியோ எடுத்தேன், கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன். அது உடனே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து வேட்டையாடி பிடிச்சிருச்சு, சாப்பிட்டுடுச்சிங்க. அதை பாருங்களேன், இப்போ தான் அந்த அட்டாக் பண்ணும் பாருங்கள். அது அட்டாக் பண்ணோடனே பார்த்திங்களா ரொம்ப ஸ்பீடாக அட்டாக் பண்ணுதுங்க. அது அப்படி கடித்தோடனே ரத்தம் வந்துடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.